வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து 12th பாலிட்டிலேருந்து பாடங்கள் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே 5 பாடங்கள் நோட்ஸ் வந்து பார்த்துட்டோம். இது 6வது பாடம். இந்தியாவில் நிர்வாக அமைப்பு அப்படிங்கிறது பாடத்தோட தலைப்பு. முதல்ல இந்திய அரசாங்கம் இருக்குது, அது கீழே தான் மாநில அரசாங்கம் அப்படிங்கிறது இருக்குது. மாநில அரசாங்கம் மண்டலமாக பிரிக்கப்பட்டிருக்கு, அது கீழே மாவட்டங்கள் இருக்குது. மாவட்டங்களை வந்து ஜில்லா பரிஷத்துன்னு சொல்கிறோம். மாவட்டம் கீழே வட்டங்கள், மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்பட்டிருக்கு. வட்டங்கள் கீழே கிராம பஞ்சாயத்து வருது. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இது எல்லாமே வந்து வார்டுகளாக பிரிக்கப்பட்டு இருக்கு. ஒழுங்குமுறை ஆணையம் இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து இந்திய காப்பீடு மற்றும் ஒழுங்காற்று வளர்ச்சி முகமை IRDA, இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் TRAன்னு சொல்லுவாங்க, இந்திய போட்டிகள் ஆணையம் CCI, ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி ஆணையம் PFRDA, இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் SEBI. இது எல்லாமே வந்து என்னென்னா ஒழுங்குமுறை ஆணையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. நம்ம இதில் வந்து நோட்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம். புக்கில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நிறையா கொடுத்துருப்பாங்க. ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அமைச்சகம், துறைகள், வாரியங்கள், ஆணையங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒன்றிய அரசு அமைச்சகம் அல்லது துறைகளை கொடுத்துருக்காங்க. ஒன்றிய தலைமை செயலகம் அப்படிங்கிறது தான் இந்தியாவுக்கான கொள்கைகள் உருவாக்கக்கூடிய முக்கியமான அமைப்பு வந்து ஒன்றிய தலைமை செயலகம் தான். அமைச்சகம் அப்படின்னு பார்க்கும்போது அதோட கட்டமைப்பு வந்து 3 அடுக்குகள் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அரசியல் தலைமை. அமைச்சகத்தோட அரசியல் தலைமை அப்படிங்கிறது கேபினட் அமைச்சராகவோ இல்லைன்னா துணை அமைச்சராகவோ இருக்கலாம். அடுத்து செயலகம். இதோட தலைவர் வந்து செயலாளராக இருப்பார். இவர் வந்து குடிமைப் பணி சார்ந்த அதிகாரி, IAS ஆஃபீஸர் அது மாதிரி இருப்பார். அடுத்தது நிர்வாக அமைப்புன்னு பார்க்கும்போது இதோட தலைவர் இயக்குனர், தலைமை இயக்குனர், தலைமை ஆய்வாளர், ஆணையர், தலைமை கட்டுப்பாட்டாளர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரில் வந்து சொல்கிறாங்க. இதோட தலைவரை இயக்குனர், தலைமை இயக்குனர், தலைமை ஆய்வாளர், ஆணையர், தலைமை கட்டுப்பாட்டாளர் இந்த மாதிரி நிறைய பேரை வச்சு சொல்கிறாங்க. இதோட நிர்வாக அமைப்போட தலைவரை துறை ரீதியாக பார்க்கும்போது துறை செயலாளர்னு சொல்கிறாங்க. தொகுதியில் பார்க்கும்போது இணை செயலாளர், பகுதியில் வந்து துணை செயலாளர், கிளையில் வந்து கீழ்நிலை செயலாளர், பிரிவில் வந்து பிரிவு அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. இந்திய அரசு அலுவல் விதிகள் 1961 படி அமைச்சகமும் துறைகளும் பல்வேறு வகைகளாக பிரிக்கப்பட்டு இருக்கு. அடுத்தது மத்திய தலைமை செயலகம். மத்திய ஆட்சியோட அனைத்து அமைச்சகம் அதுக்கப்புறம் துறைகளோட ஒட்டுமொத்த தொகுப்பு தான் மத்திய தலைமை செயலகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஆர்டிக்கிள் 77 என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவர் பல்வேறு அமைச்சகத்துக்கு பணியை ஒதுக்கீடு செய்யக்கூடிய அதிகாரம் பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கிள் 77 சொல்லுது. அடுத்தது அமைச்சரவை செயலகம். அமைச்சரவை செயலகத்தோட 3 முக்கியமான பிரிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தா, குடிமை பிரிவு, இராணுவ பிரிவு, நுண்ணறிவு பிரிவு அப்படிங்கிறது தான் 3 முக்கியமான பிரிவுகள். மற்ற அமைப்புகள் பார்த்தாக்கா ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவு, பாதுகாப்பு இயக்குனர், சிறப்பு பாதுகாப்பு குழு, கூட்டு நுண்ணறிவு குழு இயக்குனர் மற்றும் பொதுமக்கள் குறைகள் DGP 1998, தேசிய ஆணையம், ரசாயன ஆயுத ஒப்பந்தங்கள் இதெல்லாம் வந்து மற்ற பிற அமைப்புகளாக கொடுத்துருக்காங்க. அமைச்சரவை செயலகத்தோட 3 முக்கியமான பிரிவுகள் குடிமை பிரிவு, இராணுவ பிரிவு, நுண்ணறிவு பிரிவு. அடுத்தது அமைச்சரவை செயலாளர். அலுவலக பதவி அப்படிங்கிறது 1950 உருவாக்கப்பட்டிருக்கு. இந்தியாவோட முதல் அமைச்சரவை செயலாளர் வந்து NR பிள்ளை அப்படிங்கிறது. இந்தியாவோட முதல் அமைச்சரவை செயலாளர் வந்து NR பிள்ளை. அமைச்சரவை செயலகத்தோட தலைவர் அமைச்சரவை செயலர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. அடுத்தது பிரதமர் அலுவலகம். 1977 வரைக்கும் பிரதமர் அலுவலகம் பிரதமரோட செயலகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. மொரார்ஜி தேசாய் காலத்தில் பிரதமர் அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. பணியாளர் நிர்வாகத்தோட பணிகள் அப்படின்னு பார்த்தாக்கா மனித வளத்தை திட்டமிடுறது, பணி அமர்த்துதல், பயிற்சி அளித்தல், பதவி உயர்வு, ஊதிய கட்டமைப்பு, பணியாளர் நலம் இது எல்லாமே வந்து பணியாளர் நிர்வாகத்தோட பணிகள். அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கிறதுக்கு இந்திய அரசாங்க சட்டம் 1919 உறுப்பு 96C தான் ஒரு காரணமாக அமைஞ்சது.
லீ ஆணைன்னு சொல்ல அழைக்கப்படக்கூடிய ராயல் ஆணையம் 1924 அறிக்கை கொடுத்தாங்க. இந்த ராயல் ஆணையம் 1924 அறிக்கை கொடுத்தாங்க. சட்டப்பூர்வ அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்திய அரசாங்க சட்டம் 1919 படி தாமதமின்றி உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையம் ஆணையிட்டாங்க. ஆர்டிகல்ஸ் பார்க்கும்போது முக்கியமானது இதெல்லாமே உறுப்பு 315 இதுதான் ஒன்றிய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்களை பற்றி சொல்கிறது. 315 சொல்லுது. 316 உறுப்பினர் நியமனம் பதவி கால வரம்பு எல்லாமே 316 சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 317 தேர்வாணைய உறுப்பினர் நீக்கம், அதுக்கப்புறம் இடைநீக்கம். ஃபஸ்ட்டு நியமனத்தை சொல்கிறாங்க 316. 317 உடனே நீக்கிறது இடைநீக்கிறது இதெல்லாம் 317 சொல்லியிருக்காங்க. 318 தேர்வாணையம் உறுப்பினர்கள் ஊழியர்களுக்கான ஒழுங்குமுறைகளை உருவாக்குறது 318. 319 நடவடிக்கைக்குள்ளாகக்கூடிய உறுப்பினர்கள் பணியில் தொடர்றதை தடுக்கிறது 319. என்ன நடவடிக்கை உள்ளாகிறாங்களோ அந்த உறுப்பினர்கள் பணியில் கண்டினியூஸாக இருக்கிறத தடுக்கிறது உறுப்பு 319. 320 தேர்வாணையத்தோட பணிகளை சொல்லுது. 321 தேர்வாணையம் பணிகளை விரிவாக்கம் செய்யக்கூடிய அதிகாரத்தை 321 சொல்லுது. 322 தேர்வாணையத்தோட செலவினங்களை சொல்லுது. உறுப்பு 323 தேர்வாணையத்தோட அறிக்கைகளை சொல்லுது. திரும்ப பார்த்தலாம். 315 ஒன்றிய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்களை சொல்லுது. உறுப்பு 316 உறுப்பினர் நியமனம் பதவி கால வரம்பை சொல்லுது. உறுப்பு 317 தேர்வாணையம் உறுப்பினர் நீக்கம் இடைநீக்கத்தை சொல்லுது. உறுப்பு 318 தேர்வாணையம் உறுப்பினர்கள் ஊழியர்களுக்கான ஒழுங்குமுறைகளை உருவாக்குறது. உறுப்பு 319 நடவடிக்கைக்குள்ளாகக்கூடிய உறுப்பினர்கள் பணியில் தொடர்றதை தடுக்கிறது. உறுப்பு 320 தேர்வாணையத்தோட பணிகள். உறுப்பு 321 தேர்வாணைய பணிகளை விரிவாக்கம் செய்யக்கூடிய அதிகாரம். உறுப்பு 322 தேர்வாணையம் செலவினங்கள். உறுப்பு 323 தேர்வாணையம் அறிக்கைகள். இந்தியாவில் முதல் முறையாக அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது 1/10/1926 அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு தலைவரும் 4 உறுப்பினர்களும் இருந்திருக்காங்க. ஐக்கிய ராஜ்யத்தோட உள்துறை குடிமை பணிகள் உறுப்பினர் சர் ராஸ் பார்க்கர் தான் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையமாக 1/4/1937 மாறியிருக்கு. கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு பணியாளர் தேர்வாணையமாக 1/4/1937 மாறியிருக்கு. 26 அமைக்கப்பட்டு 37 மாறியிருக்கு. கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது ஜனவரி 26, 1950 ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றினாங்க. ஆர்டிகிள் 378 கிளாஸ் 1 கீழே கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவர் உறுப்பினர்கள் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவர் உறுப்பினர்களாக ஆனாங்க. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட சட்டப்பூர்வ கடமைகளை பார்த்துடலாம். 315 படி உருவாக்கப்பட்ட ஒரு அரசமைப்பு நிறுவனம் தான் யூபிஎஸ்சி அப்படிங்கிறது. இந்த தேர்வாணையத்தில் ஒரு தலைவர் 10 உறுப்பினர்கள் இருப்பாங்க. மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம்னு பார்க்கும்போது இதில் நியமிக்கப்பட்ட தலைவர் உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஆளுநர் தான் நியமிச்சிருப்பார். ஆணைய உறுப்பினர் எண்ணிக்கையை அந்தந்த அரசே முடிவெடுக்கலான்னு சொல்லிட்டு தான் அரசமைப்பு சொல்லுது. உறுப்பினர் தகுதி ஆணைய உறுப்பினர்களில் பாதி பேர் மத்திய மாநில அரசுகளோட நிர்வாகத்தில் 10 வருஷம் வேலை பார்த்துருக்கணும் அப்படிங்கிற நிபந்தனை தவிர உறுப்பினர்கள் தகுதி பற்றி வேறு எந்த நிபந்தனையுமே அரசமைப்பில் கிடையாது. உறுப்பினர் தலைவர் பதவிக்காலம் 6 ஆண்டு இல்லைனா 62 வயது வரைக்கும் பதவியில் இருக்கலாம். இவங்களை ஆளுநர் தான் நியமிக்கிறாரு. ஆனால் குடியரசுத் தலைவர் தான் நீக்கம் செய்ய முடியும். அவ்வளோதான். இன்னொரு டேட்டா இடையில கொடுத்துருந்தாங்க. 1964 மாநில கண்காணிப்பு ஆணையம் அப்படிங்கிறத அமைக்கப்பட்டுச்சு. அடுத்தது தேர்தல் ஆணையம். நாட்டில் நியாயமான நேர்மையான தேர்தல் நடைபெறதை உறுதிப்படுத்துறதுக்காக அரசமைப்பால் நேரடியாக உருவாக்கப்பட்ட நிரந்தரமான சுயாட்சியான அமைப்பு தான் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறத அரசமைப்புப்படி தான் உருவாக்கியிருக்காங்க. அதற்கான ஆர்டிகல் 324. இதுதான் தேர்வாணையத்திற்கு அதிகாரங்களை கொடுக்குது. இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அலுவலகம் ஆர்டிகிள் 148 படி உருவாக்கியிருக்காங்க. தலைமை கணக்கு தணிக்கையாளர் தான் இந்திய கணக்கு மற்றும் தணிக்கைத்துறையோட தலைவர். அரசமைப்புப்படி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அலுவலர் தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படின்னு சொன்னது யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர்.
இந்திய நிதி நிர்வாக வரலாற்றோட 4 முக்கியமான காலகட்டங்கள் பார்த்தலாம். காலகட்டம் 1 1765 1858 வரைக்கும் அமைப்பு உருவாக்கம் ஸ்திரப்படுத்துதல். காலகட்டம் 2 1860 1919 வரைக்கும் முறைமைகள் செயல்பாடுகள் மேம்பாடு. காலகட்டம் 3 1919 1947 வரைக்கும் மக்களாட்சி படுத்துதல் அதிகார பரவலாக்கல். காலகட்டம் 4 1950 முதல் இன்று வரை மக்கள் மயப்படுத்துதல். அடுத்த நிதியாண்டு 1860 முதல் நவீன நிதிநிலை அறிக்கை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. மே 1 ஏப்ரல் 30 அப்படிங்கிறதா தான் இருந்துச்சு. அந்த நிதியாண்டு அப்படிங்கிறது மே 1 ஏப்ரல் 30 வரைக்கும் இருந்துச்சு. 1866 இங்கிலாந்து அரசோட நடைமுறையை ஒட்டி ஏப்ரல் 1 மார்ச் 31 அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. 860 வரைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. 66 ஏப்ரல் 1 மார்ச் 31 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டாங்க. அடுத்து இந்தியாவோட வரி வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது நேரடி வரி மறைமுக வரின்னு பிரிக்கலாம். நேரடி வரினா அரசுக்கு நேரடியாக வரி செலுத்துகிறவங்க. மறைமுக வரினா உற்பத்தி பொருள்கள் சேவைகள் மீது விதிக்கப்பட்ட ஒரு வரி. நேரடி வரியில் வருமான வரி, செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாயங்கள் வரி, பங்கு பரிவர்த்தனை வரி இதெல்லாமே வந்து நேரடி வரி கீழே வருது. மறைமுக வரியில் வந்து சேவை வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்க வரி, பொருள்கள் மற்றும் சேவை வரி, முத்திரை வரி, கலால் வரி, விற்பனை வரி, ஆடம்பர வரி இது எல்லாமே வந்து மறைமுக வரிகளில் வருது. சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல், வான் எரிபொருள், இயற்கை எரிவாயு, மது இதை தவிர மற்ற பொருள் எல்லாமே வந்து மதிப்பு கூட்டு வரியில் வந்துருமா. இதுக்கெல்லாம் வந்து எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல், இயற்கை எரிவாயு, வான் எரிபொருள், மது இதுக்கெல்லாம் வந்து எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பொருள்கள் மற்றும் சேவை வரி இதை வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து உள் மாநிலத்துக்குள்ளே, 2வது வந்து மாநிலங்களுக்கு இடையில் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி மாநில பொருள் சேவை வரின்னு சொல்கிறாங்க. இதை வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் ஜிஎஸ்டி கீழே மாநில ஜிஎஸ்டி வரி, மதிப்பு கூட்டப்பட்ட வரி இல்லைனா விற்பனை வரி, கொள்முதல் வரி, பொழுதுபோக்கு வரி, ஆடம்பர வரி, லாட்ரி வரி, மாநில கூடுதல் வரி தீர்வு இது எல்லாமே வருது. மத்திய பொருள் மற்றும் சேவை வரி மத்திய ஜிஎஸ்டி கீழே மத்திய ஜிஎஸ்டி, மத்திய சுங்கவரி, கூடுதல் சுங்கவரி, சேவை வரி, ஈடுசை வரி, கூடுதல் சுங்கவரி, கூடுதல் கல்வி, இடைநிலை மேல்நிலை பள்ளி தீர்வு இது எல்லாமே வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி கீழே வருது. இதோட இந்த பாடம் முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.